மதுரை கள்ளழகர் கோயில் சித்திரை திருவிழாவின் 4ஆம் நாளில் 3 மாவடியில் பக்தர்கள் எதிர் சேவை நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நாளை காலை 5:45 மணியிலிருந்து 6:05 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இந்நிகழ்விற்காக நேற்று மாலை அதிர்வேட்டுக்கள் முழங்க அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் தங்க பல்லக்கில் கள்ளழகர் திருக்கோலத்தில் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். மதுரை மாநகருக்கு காலை 5 மணிக்கு வந்த பொழுது ஏராளமான மக்கள் கூடியிருந்து சர்க்கரை தீபங்கள் ஏற்றி கள்ளழகரை வழிபட்டு வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய மண்டபப்படிகளில் எழுந்தருளி ஒவ்வொரு மண்டபப்படிகளிலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது அவுட் போஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் இருந்து தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலை நோக்கி கள்ளழகர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலை ஒரு முறை வலம் வந்து கோவிலுக்குள் செல்கிறார். அங்கு அவருக்கு திருமஞ்சனம் காணப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு தங்கக்குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு வைகை ஆற்றை நோக்கி புறப்படுகிறார். இடையில் கருப்பண்ணசாமி கோவிலில் எழுந்தருளும் கள்ளழகர் தீபாராதனை காட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 1000 முன் சப்பரத்தில் எழுந்தருளும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அங்கிருந்து கூட்டத்தின் நடுவே மெல்ல மெல்ல நகர்ந்து வழி நெடுகும் மண்டபப்படிகளில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் சரியாக 5:45 மணிக்கு வைகை ஆற்றிலே எழுந்தருளுகிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியிலே அந்த கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய வைபவமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிராமங்களில் இருந்து மக்கள் இப்பவே வர தொடங்கி விட்டார்கள். அவர்கள் கள்ளழகரை தரிசித்து விட்டு வைகை ஆற்றுக்குள் சென்று காத்திருந்து அதிகாலையில் கள்ளழகரை தரிசிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அது தவிர அவர்கள் செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன்கள் எல்லாவற்றிற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 3500 காவல்துறையினர் இந்த நிகழ்விற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு இடங்களிலே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடங்களிலே குறிப்பாக நான் கூறக்கூடிய அந்த அவுட் போஸ்டில் இருந்து மகிழ்ச்சியம், அண்ணாநகர் உள்ளிட்ட அந்த கோரிப்பாளையம் உள்ளிட்ட வழித்தடங்களிலே முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு அங்கு இருசக்கர வாகனத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். அதுவும் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள நிறுத்தங்களில் மட்டும் வைக்க வேண்டும். மக்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்படும். கள்ளழகர் அந்த ஆழ்வார்புரம் பகுதி முழுவதுமாக வரக்கூடிய இடங்களிலே எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த மண்டபப்படியானது வைகாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இடத்திலே 3 தடுப்பு வேலிகள் மூன்றடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் அங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த லாலாச்சத்திரம் மண்டபப்படியிலே 1.5 டன் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யக்கூடிய பணிகளும் தற்போது முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருளக்கூடிய நிகழ்வு அதிகாலைக்காக ஒரு பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் மதுரை வந்த கள்ளழகரை வரவேற்கும் வண்ணமாக எதிர் சேவை நிகழ்ச்சியானது விமர்சையாக நடைபெறுகிறது. 9 மணி வரைக்கும் கள்ளழகர் பல்வேறு இடங்களில் எழுந்தருளி அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலுக்கு சென்று அங்கு திருமஞ்சனம் காண்டு அங்கிருந்து வைகை ஆற்றை நோக்கி புறப்படக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. யுவராணி. ஹரிகிருஷ்ணன், நாளை காலை எத்தனை மணி அளவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்க போகிறார்? அது பத்தின விவரங்களை சொல்லுங்க. நாளை காலை 5:45 மணிக்கு தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய வைபவமானது நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவை பொறுத்தளவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே 12 நாட்களும், கள்ளழகர் கோவிலிலே 10 நாட்களும் நடைபெறுகிறது வழக்கம். அதன் அடிப்படையிலே கடந்த 8ஆம் தேதி அழகர் கோவிலிலே சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று மாலை அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய 494 மண்டபப்படிகளில் எழுந்துள்ள பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 3 மாவடியில் எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதன் தொடர் நிகழ்வாக எதிர் சேவை நிகழ்ச்சியானது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாலை 12 மணிக்கு தங்கக்குதிரை வாகனத்தில் கள்ளழகர் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலிலிருந்து புறப்படுகிறார். பச்சை பட்டுடுத்தி புறப்படக்கூடிய கள்ளழகர் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளில் எழுந்தருளுவார். அந்த இடைப்பட்ட நேரம் என்பது அந்த 6 மணி நேரம் என்பது அந்த மண்டபப்படிகளில் எழுந்தருளி மக்கள் கூட்டத்தை கடந்து வருவதற்கான நேரமாக கருதப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக
வைகை ஆற்றங்கரைக்கு வரக்கூடிய கள்ளழகர் 5:45 மணியிலிருந்து 6:05க்குள்ளாக கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தள்ளக்கூடிய வைபவமானது நடைபெறுகிறது. இந்த வைபவத்தை காண்பதற்காகத்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அதே சேர்ந்து வைபவத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு பணிகள் மும்முரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 5:45 மணியிலிருந்து 6:05 மணிக்குள்ளாக இந்த வைபவமானது நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக 10 மணி அளவிலே தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ராமராயர் மண்டபத்தில் எழுந்தக்கூடிய கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெறுகிறது. இதுதான் தற்போதைய திட்டமிடலாக இருக்கிறது யுவராணி. ஹரிகிருஷ்ணன், கோவில் நிர்வாகம் சார்பில் நாளை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தங்கும் வசதி, சாப்பாடு, அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை மாவட்டம் அல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து இந்த மக்கள் அந்த கள்ளழகரை தரிசிக்க வருவார்கள். அவர்கள் வருவதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே புறநா பகுதிகளிலே வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. உணவை பொறுத்தளவிற்கு நாளை மதுரை முழுவதுமாக ஒரு விழாக்கோலமே பூண்டிருக்கும். கள்ளழகர் எழுந்தருளும் என்ற வைபவம் என்பது ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கும். இந்த நேரத்தில் ஆங்காங்கே அவர்களுக்கு தேவையான அன்னதான உணவுகள் வழங்கப்படுகிறது. மேலும் அது உணவு பாதுகாப்புத்துறையின் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அவர்கள் முன் அனுமதி பெற்று இந்த உணவுகளை, பாதுகாப்பான உணவுகளை அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அது காலையிலே முழு அவருக்கு தேவையான நீர் உள்ளிட்ட மோர் உள்ளிட்டவைகள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து தேவையான இடத்தில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இப்படி பக்தர்கள் அவர்கள் ஒரு புரோட்டீன் கிரௌட் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் ஒரு பகுதியினர் வருவார்கள். கள்ளழகரை தரிசித்து விட்டு புறப்பட்ட பின் மற்றொரு பகுதியினர் இப்படி சுழற்சி முறையில் தான் மக்கள் கள்ளழகரை தரிசிக்க வந்து கொண்டிருப்பார்கள். இப்படி 10 லட்சம் பேர் அந்த கள்ளழகர் பொறுப்பாளத்தில் இருந்து திருப்பி ராமராயர் மண்டபம் வரை செல்லக்கூடிய இடத்திலே ஒரு 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வைகை ஆற்று பகுதியிலே கரையில் நின்று அவர்களை தரிசிக்க வருவார்கள். காவல்துறை பாதுகாப்பை பொறுத்தளவுக்கு 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகர காவல் ஆணையர் ரோகநாதன் தலைமையில் தான் இந்த பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து கூடுதலாக காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 200 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வழிநெடுகளும் அழகர் வரக்கூடிய வழிநெடுகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணியும் மக்கள் கூடுமிடங்களும் இருக்கிறது. அது தவிர சாதாரண உடையிலே காவலர்கள் மக்களோடு மக்களாக நினைத்து அந்த திருடர்கள் உள்ளிட்டவரிடம் மக்களை பாதுகாக்க அந்த பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். பெண் காவலர்கள், ஆண் காவலர்கள் என தனித்தனியாக சாதாரண உடையிலே மக்களோடு மக்களாக பயணித்து அந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள். QR கோடு ஸ்கேன் மூலமாக 50 இடங்களிலே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 50 இடங்களிலே மக்கள் கூடும் இடங்களில் அந்த போர்டு இருக்கும். மக்களுக்கு உதவி தேவைப்பட்டால், எந்த அவசர உதவி, மருத்துவ உதவி உள்ளிட்ட எந்த அவசர உதவி தேவைப்பட்டாலும் QR அந்த கோடு ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த மொபைல் மூலமாக தகவல் தெரிவித்தால் அவர்கள் இருக்கும் இடத்தில் காவலர்கள் உடனடியாக அவர்களுக்கு உதவி வருவார்கள் என ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்போடு அந்த கள்ளழகர் வைபவமானது நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளை காலை இந்த வைபவம் நடைபெறுகிறது. ஆகவே இன்று பிற்பகலிலிருந்து நாளை பிற்பகல் வரைக்கும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். யுவராணி, கள்ளழகர் கோயிலின் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாளை காலை 5:45 மணியளவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஹரிகிருஷ்ணன். பரிமேல அழகரும் பாண்டிய மன்னரும் கொண்டாடும் மதுரை தாண்டா எங்க மீனாட்சி கல்யாணம் கூடலே வந்தாடும் சித்திர திருவிழா. பற்றாத வைகையில் உற்றாரின் கைகளில்